வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன் என்னை பொறுத்த வரையும். வெளில ஆனாலும் இப்போ என்னென்னா அதுக்கான ரீச் துளி கூட கிடையவே கிடையாது. ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் தமிழ் மோட்டோ விளாகர்ஸில் பெரியவங்க சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த இஷ்யூவை கேட்டேன். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, இட் வாஸ் அதுக்கான ரீச் துளி கூட கிடையவே கிடையாது. வெளில நான் கடைசியாக போட்ட வீடியோ கண்டில்லை, நான் போட்ட ஆரம்பத்துலேருந்தே தான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய தமிழ் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டோ பிளாக் பண்ணுறவங்க வந்துட்டு தே ஆர் கிவிங் மீ சஜஷன்ஸ். அதுபடி நான் பண்ணுறதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஓன் தாட்லாம் பண்ணுறேன். என்னால் எவ்வளோக்கு முடியுமோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணுன்னு தான் பார்க்குறேன். சும்மா ஏனோ தானோ வீடியோ போட்டேன் அப்படின்றதுக்காகலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா அதில் வந்து எதனா ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருக்கணும். இந்த மாதிரி டெக்னிக் கிளியர் சம்திங் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் மற்ற வீடியோலாம் மாறி அவங்க நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் தமிழ் மோட்டோ விளாகர்ஸில் பெரியவங்க சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பிகினிங் ஸ்டேஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவங்க வீடியோவுக்கும் என் வீடியோவுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன. நான் வந்துட்டு இப்போ இன்வால்வ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேபி இப்போ வீடியோ குவாலிட்டி வேணால் கம்மியாக இருக்க மாட்டேன், பட் இந்த சென்ஸ் ஆஃப் எடிட்டிங் என்ன தெரிஞ்சதையும் நான் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போகிற வீடியோவில் என்னை பொறுத்தவரையும் அது தோணுது. வெளில அப்போ இருந்தும் இதெல்லாம் ஓகேடா, இது இவ்வளோ சொல்கிறேன், இருந்தாலும் வியூஸும் வர மாட்டு எதுவுமே ஆக மாட்டேடா, என்ன தாண்டா பார்த்தீங்கன்னா ஆமாங்க. நான் அது சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லாமே நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான்பா, ஏன்பா உங்கள் வீடியோவுக்கு வியூஸும் இதுவும் எதுவுமே வர மாட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் எ சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள் இது தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறது, யூடியூப்பில் இருந்தும் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரெஷன்ஸ் நல்லா கிடையாது. அதனால தான் நான் போடுற வீடியோ வந்து ரீச்சே ஆக மாட்டுது. இதுதான் உண்மை. ஆமாங்க, சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ வந்துட்டு இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ஆப்ரோட் ரைடிங் போட்டிருப்பேன்ல, அப்போது எடுத்த இடம் தான் இதெல்லாம். அப்போ வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணி இருந்தது இடம் ஃபுல்லாக. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் வாஸ் வெரி ஷாக்கிங் while I see.
பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓமை காட் மூமெண்ட் தான். எஸ் வெல் நம்ம இதெல்லாம் போகட்டும். நம்ம இன்னைக்கான இது பார்த்தீங்கன்னா எஸ் நான் இப்போ அந்த விளாக் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த பிளாக் வந்து என்ன ஒரு ரைடோ இல்லை இன்ஃபோவோ அது மாதிரிலாம் சொல்லி எதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. வெளில நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டிங் சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு சொல்லி இல்லை. அது ஏற்ற மாதிரி நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி நான் சொல்லி எத்தனை பேருக்கு ரீச் ஆக போகுது அதுவும் சொல்லிவிட்டு இது கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்கிறது, நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சு. நம்ம இதை சொல்லாமல் இருந்தால் என் மனசும் கேட்காது. நீங்கள் பார்த்துட்டுருக்கோம், நீங்களும் என்னப்பா இவன் இப்போ சோஷியல் மீடியாவில் தான் போட்டுருக்கான் ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எனக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 10 வியூவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் இதை நினச்சிடக்கூடாது. என்னடா இவன் இவ்வளோ பேசுகிறான், அதை பற்றி சொல்லவே சொல்ல. ஆமாம், அதுதாங்க நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்க அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ் ஆமாம், நம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க மாதிரி இந்த சாத்தான்குளம் இஷ்யூ தாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த இஷ்யூவை கேட்டேன். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, இட் வாஸ் அ ஹார்ட் ப்ரோக்கன். பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து எஸ் ஆமாங்க. இப்போ என்ன தான் இருந்தாலும் இப்போ என்ன எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கட்டோங்க அவங்க, இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு இதுதான் ஒரு இதுவா சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ பெரிய தப்புனா பண்ணிகிட்டு இருக்கட்டோங்க. இப்போது நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறத பார்த்தா அவங்க என்னங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவன் இப்போ என்ன இதே தூத்துக்குடியில் தான் எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் நடந்தது. அவங்க எல்லாம் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்காங்க. இந்த ஒரு நம்ம இந்த ஆனந்த் சார் அவர் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்னால் உங்களுக்குன்னா அவ்வளோ இலகாரமாக போச்சா? மிடில் கிளாஸ்னால் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி போனாலே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஐ ஃபீலிங் வெரி இப்போ ஷேம் டு பி என்ன சொல்கிறது, நம்ம இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் தான்டா நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஐ ஃபீலிங் வெரி ஷேம் ஆன் திட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ ட்ரெண்டிங் ஆயின்றிருக்க ஒரு டாபிக் தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, சைனாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம் என்னை பொறுத்த வரையும். எஸ் ஆமாங்க, நம்ம சைனாவில் மையமாக வச்சுருக்க நம்ம ஒரு 59 ஆப்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய இது நடந்ததில் நம்மளுக்கு அதுக்கான ஈடு கட்டுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னு ஒன்றா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலயமா தான் அவங்க 2 பேரோட எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரோட சோல் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் ஆகும் என்னை பொறுத்த வரையும். எஸ் ஆமாங்க, நான் என்னப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து. வெளில நீங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க மாதிரி இப்போது எனக்கு தெரிஞ்சு அந்த செயலிலாம் ஒர்க் ஆகின்னு தான் இருக்குது. இப்போ மேஜர்லி பார்த்தீங்கன்னா ஹலோ ஆப்பு, அதுக்கப்புறம் டிக்டாக்கு, அதுக்கப்புறம் யூசி ப்ரௌசர். என்னை பொறுத்த வரையும் இப்போ வரையும் அது
என்ன சொல்கிறது, இப்போ ஸ்டாப் பண்ணல. நியூவாகவும் டவுன்லோட் பண்ணுற இதுவும் இன்னும் ஸ்டாப் ஆகல. ஏற்கனவே ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகின்னு தான் இருக்குது. தவிர எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் அஃபிஷியலாக என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து இது பண்ணிட்டாங்க. திஸ் 59 ஆப்ஸ் ஆர் கோயிங் டு பி பிளாக்டு பேண்டுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போவும் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியுது. நம்ம நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது வந்துட்டு டக்குன்னு முடிகிற விஷயம் இல்லை. எஸ், இட் வில் டேக் சம் டைம். என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் இட் வில் டேக் 1 to 2 days. அது வரையும் நம்ம வந்துட்டு காத்து தான் இருக்கணும். ஆமாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது, நம்ம என்ன ஒரு நோக்கத்துக்காக நம்ம இந்த யூடியூப் பயணத்தை ஓப்பன் பண்ணமோ அதை தாண்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேறு டாபிக்குள்ளேயே போயிட்டோம். ஆமாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டதில் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த விலாகை வந்து நான் நிறைவு செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாக்டவுன் டேஸில் வந்துட்டு நம்ம பைக்கை வந்துட்டு அப்படியே ஹைடலாக வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா. ஆமாங்க. இப்போ நம்ம அப்படியே ஹைடலாக நின்றுட்டுருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்துட்டு ஐ ஹோப் அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆமாங்க. பைக்கை வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து என்னென்னா சைட் ஸ்டாண்ட் தான் போட்டு நிற்க வச்சுருப்போம். ஆமாங்க. ரொம்ப நாள் வந்து சைட் ஸ்டாண்ட் சொல்லி போட்டு வைக்கக்கூடாது பைக்கை எப்போயுமே. அது நல்லதே கிடையாது எப்போவும். திஸ் வில் லீட் டு மெனி என்னது கொலாப்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இட்ஸ் நாட் குட் ஃபார் பைக். அதை பற்றின என்ன சொல்கிறது, அது பற்றின டீட்டெயில்டான விஷயம் வந்துட்டு நான் வந்து கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஒன்றுத்துக்கும் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் இதை இப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணக்கூடாது இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பார்க் த வெஹிக்கல் இன் சைட் ஸ்டாண்ட். மேஜர் இப்போ இதுதான் மேஜர் திங்கு. நம்ம பைக்கை வந்துட்டு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு நிற்க வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, we have to every alternate days we have to ignite the bike. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு ஐடியலாக பைக் நின்றுட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளை விட்டு நம்ம வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும். வெளில பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மேபி இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் ஆர் கிக்கர் ஸ்டார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நார்மலாக இந்த விஷயத்துக்குன்னு சொல்லி இல்லை, நார்மலாகவே பைக்கை வந்துட்டு நம்ம எப்போவுமே இப்போ ஃபஸ்ட்டு அட் த பிகினிங் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்துட்டு எப்போவுமே இப்போ கிக் ஸ்டார்ட் மூலயமா ஆரம்பித்தா என்னை பொறுத்த வரையும் அந்த டேவே ஒரு எனர்ஜிக் டேவாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி என்னை பொறுத்த வரையும் ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் தான். உங்களுக்கும் நீங்கள் அதை தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வெளில அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இப்போ நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு நான் ஒரு எண்ணத்தோடு ஆரம்பித்தேங்க. இப்போ நம்ம வந்துட்டு விரைவில் பெரிய ஆள் ஆயிடலாம், யூடியூப்பில் பெரிய ஆள் ஆயிடலாமே மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணிடலாம் யூடியூப்பில். எனக்கு வந்துட்டு யூடியூப் வந்து இந்த ஒரு 2 மாதம் வந்து நல்லா கற்றுக் கொடுத்துருச்சு. யூடியூப்பில் வந்துட்டு என்ன கடின உழைப்பு அது மாதிரி இருந்தால் மட்டும் யூ cannot be a star. எனக்கு வந்து நல்லா கற்றுக் கொடுத்துச்சுங்க யூடியூப் வந்துட்டு. ஒன்லி ஹார்ட் ஒர்க் காண்ட் வில் லெட் யூ சக்ஸஸ் இன் யூடியூப். இதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும் யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு. வெளில இப்போது என்ன சொல்கிறது, நம்ம மற்ற யூடியூபர் சொல்கிற மாதிரியே தான் இப்போ நம்ம சக நண்பர்கள் சொல்கிற மாதிரி
நாம் எடுத்துகிட்டு இருக்க கேட்டகரி வந்துட்டு இருக்கிறதுலையே ஒரு என்ன சொல்கிறது, லோயர் பாப்புலரைஸ்டு ஒரு கேட்டகரி நம்ம எடுத்துருக்க கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறது, விரும்பி என்ன சொல்கிறது, விரும்பியே வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு. என்ன ஒரு குக்கிங் சேனலுக்கு ஒரு 100 வியூஸ் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 10 வியூவர்ஸ் கூட நம்ம மோட்டோ பிளாகிங்காக வராது. இதுதான் என்ன சொல்கிறது, இதுதான் நிதர்சனமான உண்மையை பார்த்தீங்கன்னா. வெளில எங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆல்ரெடி இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மி, ஓகேவா? மற்ற கேட்டகரிக்கும் எங்களோட யூடியூப் கேட்டகரிக்கும் ஆக்சுவலாக இம்ப்ரெஷனே ரொம்ப கம்மி. யூடியூப்பும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிற டாபிக் தான் நாங்கள் எடுக்கிறது எல்லாமே. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட நேரத்தை வந்துட்டு அவ்வளோ செலவழிக்க மாட்டாங்க நாங்கள் பண்ணுற கேட்டகரிக்கு. வெளில இப்போ என்னை பொறுத்தவரையும் இப்போ இப்படி தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கான ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு இப்போது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் லைட்டாக மாறுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்டோ பிளாகர்ஸ் தமிழ்லேயே ரெடி ஆகிட்டாங்க. என்னையும் பொறுத்து நான் பார்த்தீங்கன்னா வெரி நியூ டு யூடியூப். ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறது, ஐ எம் வெரி நியூ டு யூடியூபு. சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வீடியோ போட்டால் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் டேஸில் ஆக்சுவலாக என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய க்ரோத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டியாக நின்னதே பார்த்தோன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் தான். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லாக்டவுன் வந்து இப்படி இதாகும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. எஸ், ஆமாங்க. இந்த லாக்டவுனால் நான் பிளான் பண்ணி வச்சுருந்த எந்த ஒரு ரைடும் எல்லாம் மோசமாக போச்சு. ஆமாங்க, நான் உண்மையிலேயே நான் பிளான் தாங்க பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது மாதிரி இப்போ நிறைய பிளேஸுக்கு என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் இந்த லாக்டவுன் வந்து ஃபுல்லாத்தையும் சொதப்பி விட்டுடுச்சு. எஸ், நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோட முடிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் உள்ளே எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ ஹோப் கைஸ் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நான் இந்த வீடியோ மூலயமா என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். யூடியூப்பில் என்ன நடக்குது, யூடியூப்பில் எப்படி ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நான் தெரிய வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எஸ் சார், நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். At last we have come to end of this video. We will see soon in the next video. Tata, bye bye.